இது பன்னீர் ஜாம்பை எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். என்கிட்ட வந்து 1 வருஷம் ஆகுது. நல்ல பழமாக இருக்குது பாருங்கள். நல்ல நிறைய கொத்து கொத்தாக இருக்குது. நிறைய கிடக்குது இன்னும் கொத்து கொத்தாக கிடக்குது. பன்னீர் ஜாம்பான்னு சொல்லுவாங்க. இது நெல்லிக்காய் மாதிரி இருக்குது. நல்லா இனிக்காகவும் இருக்குது, நல்லா வாட்டராகவும் இருக்குது. அதுபோல் சப்போட்டா பாருங்கள். பெரிய பெரிய சப்போட்டாவாக இருக்குது. சப்போட்டாலாம் நிறையா இருக்குது. சப்போட்டா பாருங்கள். இது சப்போட்டா எல்லாமே சப்போட்டா தான். சப்போட்டா கணக்கு இல்லாமல் நடக்குது. சின்ன சின்ன இருக்குது. சப்போட்டா தேன்பட்டிலாம் இருக்குது. தேன்பட்டி மரக்கதை செயற்கைக்காண்டு தேன்பட்டிலாம் வச்சுருக்கு. இப்போ ட்ராகன் பழம் ஒன்று காய்ச்சிட்டு பாருங்கள். ட்ராகன் பழம் காட்டுறேன். எல்லோரும் மாடி தோட்டத்தில் எப்படி வரும்னாங்க, அதை வர வச்சுப்போம். ட்ராகன் பழம் கொஞ்சம் அழகாக இருந்துருக்காங்க. ட்ராகன் பழம் நல்லா வந்துருக்கு. எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. ட்ராகன் பழமே வந்துட்டு இந்த மாடி தோட்டத்தில் வச்சுக்க. சாதாரண கோபாச்சு தான். இதெல்லாம் பைனாப்பிள்லாம் நிறைய வச்சுருக்கு. பைனாப்பிள்லாம் பாருங்கள் நல்லா வந்துருக்குது. நல்லா வந்துருக்கு. பைனாப்பிள்லாம் இந்த காய்க்கிற கண்டிஷனில் வந்துருக்கு. 1 வருஷத்தில் காய்க்கிற நேரம் எல்லாம் வந்து 1 வருஷம் ஆகிட்டு எல்லாம் காய்க்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. இது அவ்வளோ மாடி தோட்டத்தில் இது ரெட் பைனாப்பிள், ரெட்டு திராட்சை, ட்ராகன் பழம். இது ஒரு வெரைட்டிஸு. ட்ராகன் பழம் 3 கலரில் வச்சுருக்கேன். எல்லாம் ஒயிட்டு, ரோஸு. சப்போட்டா நிறைய கிடக்கு. சப்போட்டா, மாதுளங்கன்று, சீத்தாக்கன்று நிறைய இருக்குது. நார்த்தங்காய் பாருங்கள். ஒரு நார்த்தங்காய் எவ்வளோ தண்டியில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் காய் பாருங்கள். காய் நிறைய கிடக்கு. கொத்து கொத்தாக கிடக்குது. காய் நிறைய நார்த்தங்காய் கிடக்கு. நார்த்தங்காய், சீத்தாக்காய், மாதுளம்பழம் 3 கிடக்கு. மாதுளம்பழம் ஆரஞ்சுலாம் பூக்குது. காய் தான் பிடிக்கலன்னு. ஆமாம். அத்திப்பழம் கிடக்கு. அத்திப்பழம் நிறைய கிடக்குனாங்க. அத்தி காயாக கிடக்கு. பழம் இல்லை, கொத்து கொத்தாக கிடக்கு. காய் பழம் இல்லை. இன்னும் பழம் பழக்கும். அத்தி ஒரு வகையான மாம்பழத்தண்ணி புதுசாக வாங்கி வச்சுருக்கோன்னு வைக்கல. எலுமிச்சை எவ்வளோ பூத்துருந்தாங்க. பூ பாருங்கள். தேன்பட்டி வஞ்சதுக்கு அப்புறம் காய் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சது. கொத்து கொத்தாக காய் கிடக்கு. எலுமிச்சை காய், எலுமிச்சை காய். இங்கே காந்தாரி மிளகா. இது காந்தாரி மிளகா. கருவேப்பிலை மரம்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. எலுமிச்சை பாருங்கள். நிறைய கொத்து கொத்தாக கிடக்குது. பூ நல்லா பூத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். மாடி தோட்டம் வச்சுருக்கேன். சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். நட்டு நன்றி.